நிகழ்ச்சிகளுக்காக வருகை தந்துள்ள மேடையில் அமர்ந்துள்ள அனைவருக்கும் மற்றும் அரங்கில் அமர்ந்துள்ள மாணவ செல்வங்கள், பெற்றோர்கள், ஆசிரியர் பெருமக்கள், நண்பர்கள், பொதுமக்கள் அனைவருக்கும் முதற்கண் காலை வகுப்பை தெரிவித்துக் இந்த விழாவிற்கு பல்வேறு விருந்தினர்களை அழைத்துள்ளோம். அவர்கள் அனைவரும் வருகை தந்துள்ளார்கள். முதலாக இந்த விழாவிற்கு தலைமை தாங்கி சிறப்பித்துள்ள என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற வாக்குக்கு இணங்க விளவூர் பேரூராட்சியிலும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் எந்த ஒரு சமூக பணியாக இருந்தாலும் என்னுடைய பணி நம்முடைய மக்களுக்காகவே என்ற ஒரு நோக்கத்தோடு செயல்பட்டு நம்முடைய அரசு உயர்நிலைப்பள்ளி மூலச்சிக்கும் பல்வேறு ஆண்டுகளாக பல்வேறு நிகழ்ச்சிகளில் பல்வேறு உதவிகளை, பல்வேறு முன்னேற்ற திட்டங்களை செயல்படுத்தி அவரின்றி இந்த பள்ளியில் எந்த ஒரு திட்டமும் இல்லை என்கிற அளவுக்கு மிக சிறப்பாக செயல்பட்டு தற்போது விளவூர் பேரூராட்சியுடைய பெருந்தலைவராகவும் மிக சிறப்பாக பணியாற்றி வந்து இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய பெருந்தலைவர் திரு ஜே.சி. பில்கான் அவர்களை நம்முடைய அனைவர் சார்களும் வருக வருக என வரவேற்று அவர்களுக்கு ஒரு சிறிய பொன்னாடை நம்முடைய பள்ளி மேலாண்மை குழு தலைவர் அவர்கள் அணிவிப்பார்கள். கண்ணியம் கட்டுப்பாடு என்று பேரறிஞர் அண்ணாவின் வாக்கு கிணங்க கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் பள்ளி மேலாண்மை குழுவில் மிக சிறப்பாக பணியாற்றி துணைத் தலைவராக பணியாற்றினார். தற்போது 2024-26ஆம் ஆண்டு பள்ளி மேலாண்மை குழுவினுடைய தலைவராக சிறப்பாக செயல்பட்டு இந்த ஆண்டு விழா நடைபெறுவதற்கு ஒரு தூண்டுகோலாக சுற்றுலாவும் ஆண்டு விழாவும் கண்டிப்பாக நடத்தப்பட வேண்டும் என்று அன்பு வேண்டுகோளுக்கு இணங்க நாம் ஒரு சுற்றுலாவை முடித்தோம். இன்று ஆண்டு விழா நடைபெறுவதற்கும் மிக சிறப்பாக தன் பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்து இந்த விழாவிற்கு வருகிறது சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பள்ளி மேலாண்மை குழு தலைவர் திரு பிரான்சிஸ் அவர்களை நமக்கு அனைவரும் சார்பிலும் வருக வருக என வரவேற்பதை பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அவர்களுக்கு பொன்னாடை அறிவிக்க நம்முடைய சோசியல் சயின்ஸ் ஆசிரியர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். பள்ளி மேலாண்மை துணைத் தலைவி மேடம் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். பள்ளி மேலாண்மை குழு தலைவர் திருமதி கமலாபாய் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். கடந்த 2022-24ஆம் ஆண்டுக்கான பள்ளி மேலாண்மை குழு தலைவராக மிக சிறப்பாக அமைதியின் சிகரமாக இருந்தாலும் தேவைப்படுகின்ற நேரத்தில் நமக்கு பல்வேறு ஆலோசனைகளையும் மாணவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தால் உடனடியாக தலைமை ஆசிரியர் அணுகி அவருக்கு இந்த வாய்ப்பை வழங்க வேண்டும், இனிமேல் அந்த தவறுகள் செய்ய மாட்டார்கள் என்று அன்போடு கேட்டு பல்வேறு விஷயங்களை அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைத்த நம்முடைய மிகவும் சீரும் சிறப்புமாக செயல்பட்ட நம்முடைய முன்னாள் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் திருமதி கமலாபாய் அவர்களை பள்ளி சார்பிலும் இந்த விழாவின் சார்பிலும் வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அண்ணாவுக்கு நம்முடைய தற்போதைய பள்ளி மேலாண்மை குழு தலைவர் அவர்கள் கொண்டாடை கொண்டு கவலைப்பாங்க. பழமொழிக்கு ஏற்ப நம்முடைய மண்ணின் மைந்தர் தக்கலை வட்டார வள மையத்தில்
மைய மேற்பார்வையாளராகவும் நம்முடைய பள்ளியினுடைய கல்வி சார்ந்த அனைத்து செயல்பாடுகளுக்கும் தூண்டுகோலாகவும் விளைந்த வட்டார வள மைய பயிற்றுனரும் மேற்பார்வையாளருமான நம்முடைய பிஆர்டி மேடம் சுகதா மோகன் அவர்களை இந்த விழாவின் சார்பிலே வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். நம்முடைய பள்ளி மேலாண்மை குழு தலைவரோடு இணைந்து பல்வேறு கூட்டங்களில் கூட குறை நிறைகளை மிக லாபகமாக எடுத்து வைத்து குறைகளை எல்லாம் நிறைவாக்கி நம்மோடு இணைந்து பணியாற்றுகின்ற பள்ளி மேலாண்மை குழுவினுடைய துணைத் தலைவர் மேடம் அவர்களை, அனிதா மேடம் அவர்களை இந்த விழாவின் சார்பிலே வருக வருக என வரவேற்கிறோம். அவர்களுக்கும் நம்முடைய கணித பட்டதாரி ஆசிரியர் அவர்கள் கொண்டாடி அறிவித்தார். பல்வேறு ஆலோசனைகளை அவ்வப்போது வழங்கி நம்முடைய பிஆர்டி மேடம் சுகதா மோகன் அவர்களோடு இணைந்து ஒவ்வொரு துறையும் வருகிறது நம்முடைய கல்வி முன்னேற்றத்தில் மிக சிறப்பான பங்களிப்பு வைத்து இந்த விழாவிலும் கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய மேடம் அவர்களை நம்முடைய இந்த விழாவின் சார்பிலும் பள்ளி சார்பிலும் வருக வருக வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். அவர்களுக்கு கொண்டாடி அறிவித்து சிறப்பிக்குமாறு தமிழாசிரியர்
ஆண்டு விழாவில் அரங்கத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் அத்தனை சார்ந்தவர்களுக்கும், பள்ளி தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள், மாணவ செல்வங்கள், பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள், பெற்றோர் ஆசிரியர் குழு உறுப்பினர்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் கூறிக்கொள்கின்றேன். மாணவர்களின் கலை நிகழ்ச்சிக்காக அவளோடு எதிர்பார்த்து காத்திருக்கின்றீர்கள். ஒரு சில வார்த்தைகளை மட்டும் கூறி நான் நிறைவு செய்ய விரும்புகின்றேன். ஒருமுறை அரசர் ஒருவர் போட்டி ஒன்றை அறிவித்தார். போட்டி என்னவென்றால், அந்த கோட்டையின் கதவுகளால் தள்ளி திறக்க வேண்டும். அப்படி திறப்பவருக்கு நாட்டின் பாதி ராஜ்யத்தை அவர் பரிசாக அளிப்பதாக கூறினார். ஆனால் தோல்வி அடைந்து விட்டால் அந்த போட்டியில் கலந்து கொள்பவரின் கைகள் வெட்டப்படும் என்று பின்குறிப்பையும் இணைத்தார். நாட்டு மக்களுக்கெல்லாம் பரிசாகப்பட்டது. கோட்டையின் கதவுகளை திறப்பவருக்கு பாதி ராஜ்யம் பரிசாக அளிக்கப்படும். போட்டியில் தோல்வி அடைந்தால் கைகள் வெட்டப்படும். இதை கேட்ட மக்கள் எல்லாம் ஒருபுறம் பாதி ராஜ்யம் வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் மறுபுறம் கை வெட்டப்படுமே என்று சோர்வடைந்தவர்களாக ஒவ்வொருவராக போட்டியில் இருந்து விலக ஆரம்பித்தார்கள். அப்போது ஒரு இளைஞர் மட்டும் துடுக்குடன் முனைப்புடன் ஓடோடி வந்து, நான் இந்த போட்டியில் கலந்து கொள்கிறேன் என்றாராம். அதை பார்த்த மக்கள் எல்லாம் சிரித்தார்கள். ஏனென்றால், உனக்கு உயிர் பயம் இல்லையா, ஏன் இப்படி கலந்து கொள்கிறாய் என்று கேட்டபோது சொன்னாராம், நான் போட்டியில் தோல்வி அடைந்தால் என் கைகளை மாத்திரம்தான் இழக்க நேரிடும், என் உயிரை அல்ல. ஆனால் வெற்றி பெற்றால் பாதி ராஜ்யத்தையே நான் வெற்றி பெறுவேன் என்று சொல்லி போட்டியில் கலந்து கொள்ள ஆரம்பித்தார். மெதுவாக கைகளை வைத்து கதவை திறந்தார். கதவு சட்டென திறந்து கொண்டது. ஆம், அந்த கோட்டையின் கதவுகள் பூட்டப்படவே இல்லை. ராஜா அறிவித்தது, தன்னம்பிக்கை உள்ளவர்கள், கடின உழைப்பை வெற்றியாக மேற்கொள்ள விரும்புபவர்கள் இந்த போட்டியில் கலந்து கொள்ளட்டும் என்று இந்த போட்டியை அறிவித்திருந்தார். இப்போது பாதி ராஜ்யத்தையும் அவர் பெற்றுக் கொண்டார். ஆம், அன்பு மாணவ செல்வங்களே, இதை போலத்தான் எத்தனையோ வாய்ப்புகளும் எத்தனையோ திறக்கப்பட்ட கதவுகளும் நம்முன்னாக இருக்கிறது. ஆனால் அவை எல்லாவற்றையும் நாம் நம்ம கடின உழைப்பினாலும் முயற்சியினாலும் பயிற்சியினாலும் மட்டும்தான் நாம் வெல்ல முடியும். அதற்கான கதவுகளை நாம் திறந்து வெற்றிக்கடியை பறிக்க வேண்டும் என்று முதலாவது நான் மாணவர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். அடுத்ததாக, நம்முடைய ஆசிரியர்களை இந்த தருணத்தில் நாம் வாழ்த்தாமல் இருக்க முடியாது. ஏனென்றால் பள்ளிக்கல்வித்துறையில் பல்வேறான கடின செயல்கள், டாஸ்கள் கொடுத்த போதும் மனம் தளராது அத்தனை வேலையையும் நாங்கள் செய்வோம். எங்கள் மாணவர்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஆண்டு விழாவில் 2024-25 கல்வியாண்டிற்கான ஆண்டு அறிக்கையை சமர்ப்பிப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பள்ளி 1908 ஆண்டு தொடங்கப்பட்டது. 22/6/1981 முதல் உயர்நிலைப் பள்ளியாக செயல்பட்டு வருகிறது. இக்கல்வியாண்டில் 235 மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். தலைமை ஆசிரியர் 1, பட்டதாரி ஆசிரியர்கள் 5, இடைநிலை ஆசிரியர் 2, ஓவிய ஆசிரியர் 1, பகுதி நேர ஆசிரியர் 2, இளைஞர உதவியாளர் 1, ஆய்வக உதவியாளர் 1, ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஆசிரியர் 1 ஆகியோர் பணி செய்து வருகின்றனர். 2023-24 கல்வியாண்டு 10ஆம் வகுப்பு 98% மாணவர்களை வெற்றி பெற்றனர். இத்தேர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து உழைத்த ஆசிரியர்களின் கடின உழைப்பு போற்றுதலுக்குரியதாகும். இலக்கிய மன்றம், சுதந்திர தின விழா, குழந்தைகள் தின விழா, பொங்கல் பண்டிகை, பள்ளி ஆண்டு விழா போன்ற பல விழாக்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. காமராஜரின் பிறந்த நாளுக்கு கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. 22/8/2024 முதல் 30/8/2024 நடைபெற்ற கலை திருவிழாவில் கலந்து கொண்ட நம் பள்ளி மாணவர்கள் வெற்றி பெற்றனர். இலக்கிய கழகங்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், ஆயுத பூஜை குழுவினர் நடத்தும் பல்வேறு போட்டிகளிலும் நம் மாணவர்கள் வெற்றி வாகை கூடினர். போட்டிகளுக்கு பயிற்சியது ஆசிரியர்களின் பணி பாராட்டுதலுக்குரியது. சாரணியம் பள்ளி சாரணியத்தில் 26 மாணவிகள் கலந்து கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வாரத்தில் வெள்ளிக்கிழமை மாலை 4 மணி முதல் 5 மணி வரை மாணவர்களுக்கு முதலுதவி, பள்ளி சுற்றுப்புற தூய்மை பற்றிய பயிற்சிகள் அளித்த திருமதி எஸ். ஏஞ்சலதா ஆசிரியர்